யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் இது வந்து நம்ம பெருசாக எடுத்துக்காத ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிரச்சனை. நிறைய பேர் வந்து இதை வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்குறாங்க. எப்படி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருதா, தண்ணி கம்மியாக குடிக்கிறதுனால சிலருக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வருது. ஸோ தண்ணியை இன்க்ரீஸ் பண்ணும்போது அது நார்மல் ஆகிடும். அஃப்கோர்ஸ் இட் இஸ் வெரி காமன். இது ஒரு செக்மெண்ட். இதே வந்து இன்னொரு செக்மெண்ட் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது திடீர்னு 3 months ஒன்ஸோ ஆல் ஆஃப் அ சடனோ வந்து அடிக்கடி யூரின் போகும்போது எரிச்சலை கொடுத்துட்டே இருக்கு, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸே ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி உங்களை அடிக்கடி அந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் பாதிச்சிட்ருக்கு. ஈவன் நீங்கள் தண்ணி இன்டேக் நல்லா இருந்தாலும் அப்படின்னா, இது ஏதாவது பிரச்சனையா, இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா, இது வந்து இதுக்கான சொல்யூஷன் என்ன, ஏன் இது திரும்ப திரும்ப நமக்கு சொல்லிகிட்டே இருக்குது, என்ன சொல்ல வருது இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு இந்த முழு பதிவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். வாட்ச் பண்ணுங்கள். இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் 2வது வகையில் நான் சொன்ன மாதிரி உங்களை அடிக்கடி பாதிச்சிட்ருக்கு அப்படின்னு சொன்னால், இது சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட சிறுநீர் பை வந்து வீக் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு யூரினில் வந்து ப்ரோட்டீன் போயிட்டுருக்கிறதுக்கான, அதாவது யூரின் நுரைச்சி போயிட்டுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து எரிச்சலை கொடுத்துட்ருக்கு அப்படின்னு அர்த்தம். முதல் விஷயம். இதோட வேறு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசுக்குள்ளே பய உணர்வு அதிகமாக இருக்கும், இடுப்பு வலி இருக்கும், கண்டிப்பாக இடுப்பில் வந்து பிடிப்பு மாதிரி இருக்கும். சிலருக்கு L4 L5 ப்ராப்ளம் இருக்கும், இடுப்பு கீழே ஒரு இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு நிலை, முழங்காலோட பின்பகுதியில் பயங்கரமான பெயின் இருக்கும். சட்டுன்னு தூக்கத்தில் பார்த்திங்கன்னா கிராம்ஸ் பிடிச்சிடுற மாதிரி, இழுத்து பிடிச்சிக்கிற மாதிரி கெண்டக்கால் பகுதியில் கண்டிப்பாக ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. முடி நிறைய கொட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், கண்ணை சுற்றி வலிக்கும், கண்கள் வந்து வறட்சி ட்ரையாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும், உடம்பே வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி, ஸ்கின் எல்லாம் ரொம்ப வறட்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும், தண்ணி தாகம் ஒன்று கம்மியாக இருக்கும் அல்லது அதிகமாக இருக்கும், யூரின் போகணுன்னா அர்ஜென்சி அதிகமாக இருக்கும், யூரின் போகணுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சுனாலே உடனே போய் ஆகணும், இல்லைனா ரெஸ்ட் ரூம் போகிறதுக்குள்ளேயே வந்துடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், இருமுனா தும்முனா யூரின் லீக் ஆகிற மாதிரி இருக்கும், காதில் ஏதாவது சவுண்டு கேட்டுட்ருக்கிற மாதிரி அடைச்சிக்கிற மாதிரி இருக்கும், இடுப்பு கீழே சுத்தமாக தெம்பு இருக்காது, உப்பு சுவையில் வித்தியாசம் தெரிஞ்சிட்ருக்கும். நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கால்கள் சொரந்து வீங்குற மாதிரியோ அல்லது மரமரப்பாவோ இருக்கும். தயவு செய்து இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நீங்கள் விட்டுட்டு இருந்தீங்கன்னா மென்சஸ் சைக்கிள்லையோ கர்ப்பப்பையிலையோ கூட பிரச்சனை ஆகலாம். அல்லது எல்டர்லி பீப்புளாக இருந்தால் யூரினரி பிளாடர் வந்து வீக்னஸ், நிறைய பிரச்சனைகளை யூரினரி பிளாடர் சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ தயவு செய்து ட்ரீட்மெண்ட்டை உடனே